ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லிவிங். நம்ம இன்னைக்கு ஜாங்கிரி அண்ட் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 கப் உளுந்து எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அதை மிக்ஸி பவுலுக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம உளுந்து வடைக்கு எப்படி அரைச்சி எடுப்போமோ அது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுக்கணும். நான் இன்னைக்கு இது கூட 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். ஜிலேபியும் ஜாங்கிரியும் ஒன்று கிடையாது. நம்ம ஜாங்கிரி உளுந்தம்பருப்பில் பண்ணுறோம். ஆனால் ஜிலேபி மைதா மாவில் பண்ணுவாங்க. நம்ம ஜாங்கிரி உடனேயே ரெடி பண்ணிடலாம். ஆனால் ஜிலேபி பண்ண நம்ம அந்த மாவை 8 மணி நேரத்துக்கு மேலே புளிக்க வைக்கணும். ஆனால் ஜிலேபி ஜாங்கிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஜாங்கிரி தான் பெஸ்ட்டு. இப்போ நான் மாவை பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு ஜாங்கிரிக்கு 8 கலரில் ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். கலர் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஜாங்கிரி பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி பாகு காய்க்கலாம். நான் அதுக்கு இன்னைக்கு 1 கப் நிறைய ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். அப்புறமா 1 கப் தண்ணி. நமக்கு பாவு பதம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கம்பி பதம் வராமல் இருக்கிற ஸ்டேஜ் நமக்கு ஓகே. ஏன்னா நல்லா கட்டி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஜாங்கிரி உள்ளாடி ஜூஸ் இறங்காது. அதனால நமக்கு அந்த கம்பி பதம் நீங்கள் வராமல் இருக்கிற ஸ்டேஜ் பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு சர்க்கரை பாகு கட்டி பிடிக்காது. இப்போ நம்ம ஜாங்கிரி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கெச்சப் பாட்டில் இதுக்கு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளாடி இந்த மாவை ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி மாவு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த நுனி பகுதி நம்ம கொஞ்சமா கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டா சின்ன ஹோல் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப நமக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம ஜிலேபி பண்றது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே குட்டி குட்டியா சின்ன சின்ன ரவுண்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாட்டு டிராயிங் கூட நான் பண்ண மாட்டேன். அதனால என்னோட ஷேப் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நான் முடிஞ்ச அளவு ஜிலேபி ஷேப் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம்.
நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாவில் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். நல்லா டிப் பண்ணி ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுருந்தா போதும். எடுத்து வைக்க வேண்டியது தான். பாருங்க, நமக்கு சுவையான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுங்க. குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த் வேற உளுந்தம்பருப்பு நம்ம பண்ணுறதுனால. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து குலோப் ஜாமுன் மாவு எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 கப் மாவு வந்து இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல மாவை பிசைஞ்சு கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாவை வந்து பாலாக நம்ம உருட்டி ரெடி பண்ணி வைக்க வேண்டியது தான். மீடியம் சைஸ்ல எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அது இன்னும் நமக்கு கொஞ்சம் பெருசாக வரும். அதனால வந்து மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை போட்டுற வேண்டியதுதான். இப்போ பாருங்க, பேன் சூடாயிடுச்சு. இப்போ நான் 1 கப் ஆயில் ஆட் பண்றேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டைகளை வந்து இதுல வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை பாவில் இந்த உருண்டைகளை வந்து நம்ம ஊற வைக்க வேண்டியதுதான். பாருங்க, ஏலக்காய் வாசனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த குலோப் ஜாமுன்ல. தான் நிறைய ஏலக்காய் போட்டிருக்கோம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்துட்டுங்கன்னு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உணவின் சுவையே இல்லத்தின் மகிழ்ச்சி.